இந்த நாளிலும் கூட நாம் வேதத்திலிருந்து 2 பேரை குறித்து பார்க்க இருக்கிறோம். பெசலெயேலையும் அகோலியாபையும் குறித்து. இவர்கள் யார் என்றால் ஆண்டவர் மோசேக்கு கொடுத்த 2 நபர்கள். அதை நாம் வேதத்திலே யாத்திராகமம் 31ஆம் அதிகாரத்தில் வசனம் 1 முதல் 6ஆம் வசனம் வரை வாசிப்போம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலெயேலை பேர் சொல்லி அழைத்து, வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், ரத்தனங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். மேலும் தான் கோத்திரத்தில் உள்ள அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாபையும் அவனோட கூட துணையாக கூட்டினதும் அன்றி ஞான இருதயமுள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள். இந்த வேலையிலும் கூட வாசித்த பகுதியிலிருந்து நம்ம அறிஞ்சிருக்கோம். ஆண்டவர் மோசேக்கு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு தேர்ந்தெடுத்த நபர்கள் இவர்கள். முதலாவது பெசலெயேலை பெயர் சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். ஒரு வேலைக்கு, தன்னுடைய வேலைக்கு, வினோதமான வேலைக்கு, அதுவும் பொன் வெள்ளி என்பது விலையேற பெற்றது. அந்த விலையேற பெற்ற வேலைக்கு பெயர் சொல்லி அழைத்து அந்த வினோதமான காரியத்தை செய்வதற்கு ஞானம் அறிவு புத்தி ஆகிய பரிசுத்த ஆவியை நிறைவாய் தருகிறாங்க. அந்த காரியத்துக்கு வேண்டிய தேவ ஆவியினால் நிரப்புகிறாங்க. அப்ப அந்த அதனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா, நல்ல ஒரு ஞான இருதயம் உள்ளவர்களாய் அந்த காரியத்தை வினோதமாக ஆச்சரியப்பட்டு பார்க்கக்கூடிய காரியமாக அவர்கள் என்ன செய்யறாங்க, கர்த்தருக்கு செய்தெடுக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த உலகத்துல ஜீவிக்கிற நம்மளும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புல அவருடைய ஞானம் அறிவு புத்தியில நம்ம தேவ ஆவியினால் நிரப்பப்படும் போது அந்த காரியத்தை நாம் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த பொறுப்பை நம்மளும் நம்மளை பார்க்கிறவர்கள் வினோதமாய் பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் என்ன செய்வாங்க, இவங்களுக்குள் கர்த்தர் இருக்கிறார். அதனாலதான் இவங்க என்ன செய்யறாங்க, இப்படி வாழ்றாங்கிறதை கர்த்தர் காண வைப்பாங்க. குடும்பத்தில் ஆனாலும் சரி, நம்மளுடைய கொடுத்திருக்கிற எந்த வேலை வியாபாரத்தில் ஆனாலும் சரி, நம்ம எந்த ஸ்தலத்திலையும் வேலை செய்யற இடத்துலயும் கர்த்தருக்கு மகிமையாக ஒவ்வொரு காரியம் நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு செய்வோம். எப்படி என்றால் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளணும். ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்த பொறுப்புல நம்மள ஆண்டவர் நம்மளுக்கு அவருக்கு தெரியும். அந்த பொறுப்புல நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் ஒரு வினோதமான காரியத்தையும் ஆச்சரியமான காரியத்தையும் செய்கிறார்கள் என்ற விசேஷ நம்பிக்கையோடு கொடுத்திருக்கிறதை நம் பொறுப்பை நிறைவேற்ற கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.